வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இஸ் ஸ்பைசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம இப்போ வீட்டை விட்டு வெளியே கிளம்புறோம் இல்லையா, அந்த வீட்டை விட்டு வெளியே கிளம்பிட்டு பத்திரமா வீடு வந்து சேரணும் அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயம் இருக்குங்க. இதை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் தெய்வம் வந்து நம்ம கூடவே வரும். நம்மளுக்கு வந்து ஒரு அரணாக இருந்து நம்மளை காப்பாற்றி பத்திரமா வீடு கொண்டு வந்து சேர்க்கும். சில சமயங்களில் வீட்டை விட்டு வெளியில் போகிறவங்க பத்திரமா வீடு வந்து சேர்றதில்ல. அது மாதிரி வந்துட்டு நிறைய இன்சிடெண்ட் நடக்குதுங்க. அதனால் பாருங்கள், இதை செஞ்சுட்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் எப்போவுமே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்து நீங்கள் வந்து வீடு வந்து சேர வரைக்கும் ரொம்ப நல்லா இருப்பீங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து நம்மளோட முன்னோர்களும் பெரியவர்களும் வழி வழியாக செஞ்சுட்டு வர்றதாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க, இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீட்டை விட்டு வெளியே கிளம்பும்போது போயிட்டு சாமி அலமாரி முன்னாடி நின்று நம்மளோட குலதெய்வம் இருக்கு இல்லையா, குலதெய்வத்தை வணங்கணுங்க. குலதெய்வத்தை வணங்குறதுக்கு முன்னாடி முழு முதல் கடவுளான விநாயகரை மனசார வேண்டிக்கணும். இன்றைக்கி நான் போயிட்டு நல்லபடியாக திரும்பி வரணும். ஒரு நிமிஷம் போதுங்க, அதிக நேரம்லாம் செலவு பண்ண தேவையில்லை. விநாயகரை மனசார வணங்கிக்கிட்டு அடுத்து வந்துட்டு குலதெய்வத்தை மனசார வணங்கி போகணும். எந்த ஒரு சூழ்நிலையும் குலதெய்வத்தை நம்ம கூடவே வச்சுக்கணும். கூடவே வந்துட்டு வணங்கிட்டு என் கூடவே இருந்து என்னை பத்திரமா கூட்டிகிட்டு வாங்கப்பா, பத்திரமா இருக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கணும். அடுத்து ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ரொம்பவே பிடிச்ச இஷ்ட தெய்வங்கள் இருக்கும். அந்த இஷ்ட தெய்வங்களையும் மனசார வணங்கிக்கணும். வணங்கிட்டு ஒரு செகண்ட் நம்ம சாமியை பார்த்துட்டு வணங்கிட்டு அதுக்கு பின்னாடி குலதெய்வத்துக்கு ஒரு சிலருக்கு வந்து ஃபோட்டோ இருக்காது, ஒரு சிலர் வந்துட்டு ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. மனசார நீங்கள் மனசில் ஒரு உருவகம் பண்ணி நீங்கள் வேண்டிக்கோங்க. மனசார குலதெய்வம் எங்கே இருக்காங்களோ என் கூட இருக்கணும், கூட வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அடுத்து இஷ்ட தெய்வங்களையும் வேண்டிக்குவோங்க. இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு அதுக்கு பின்னாடி உங்கள் வீட்டில் வந்துட்டு அம்மா இருப்பாங்க இல்லையா, அம்மா இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அம்மா கையால் ஒரு டம்ளர் தண்ணி வாங்கி குடிச்சிக்கோங்க. ஒரு சொம்பு தண்ணியோ ஒரு டம்ளர் தண்ணியை வாங்கி குடிச்சிக்கோங்க. குடிச்சிட்டு சப்போஸ் உங்களுக்கு அம்மா இல்லை அப்படின்னு சொன்னால் மனைவி இருப்பாங்க இல்லையா, வீட்டில் மனைவி மகள் இப்படி இருப்பாங்க இல்லையா, அவங்க கையால் வந்து வாங்கி குடிச்சிக்கோங்க. இப்போ இவங்கெல்லாம் இப்போ வெளியில் போயிருக்காங்க, இப்போ வீட்டில் வந்து குழந்தைங்க இருக்குது, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைகள் கையாலையும் வந்துட்டு நீங்கள் தண்ணீர் வாங்கி குடிச்சிட்டு நீங்கள் வெளியில் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்களே போய்ட்டு வீட்டில் வேறு யாருமே இல்லைப்பா, நான் தான் மட்டும்தான் இருக்கேன், கதவை பூட்டிட்டு நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் போய்ட்டு ஒரு சொம்பு தண்ணி வந்து குடிச்சிட்டு உட்காந்து குடிக்கணுங்க. நின்றுட்டு போகிற அவசரத்தில் நின்று குடிக்கக்கூடாது. ஒரு செகண்ட் உட்காந்து இது எல்லாம் செய்கிறதுக்கு ஒரு நிமிஷம் போதுங்க. தண்ணியை குடிச்சிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனுங்க. போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மனசார வந்துட்டு தெய்வங்கள் எல்லாம் நம்ம கூடவே வர்றாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு நீங்கள் வீட்டை விட்டு கிளம்பணும். கிளம்பிட்டு நீங்கள் போக வேண்டிய வேலைக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாலே கட்டாயம் வந்துட்டு நீங்கள் வணங்கி செல்லக்கூடிய தெய்வங்கள் உங்களுக்கு நடக்க இருக்கக்கூடிய அசம்பாவிதங்கள்லேருந்து உங்களை தடுத்து பாதுகாப்பு அரணாக உங்களை வந்துட்டு திரும்ப வீடு கொண்டு வந்து சேர்க்குங்க. இது வந்துட்டு நம்மளோட முன்னோர்கள் வழி வழியாக பயன்படுத்திட்டு வர்றதா. சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு நல்ல காரியங்களுக்கு போகிறீங்க, ஏதாச்சும் முக்கியமான விஷயங்களுக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் வந்துட்டு ஒரு ரூபா காசுங்க முடிஞ்சு வச்சுட்டு போங்க. சரி, முடிஞ்சு வச்சுட்டு போகிறதுக்குலாம் எனக்கு மஞ்சள் துணி ரெடி பண்ணுறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொன்னால் ரூபா காசோ 11 ரூபாயோ எடுத்து சாமி அலமாரியில் வச்சுட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு போங்க. வச்சுட்டு இந்த காரியம் வந்துட்டு எனக்கு வந்து வெற்றிகரமாக நடக்கணும், இந்த காரியம் நல்லபடியாக நடக்கணும், நீங்கள் கூட இருந்து நடத்தி தரணும் தெய்வங்களே அப்படின்னு சொல்லிட்டு மனசார வேண்டிக்கிட்டு அந்த காசை எடுத்து சாமி அலமாரியில் வச்சுட்டு போயிருங்க. போகிற அவசரத்தில் உங்களால் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னால் திருப்பி நீங்கள் போயிட்டு வந்த பின்னாடி நீங்கள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது அந்த காசை வந்துட்டு ஒரு மஞ்சத்தில் முடித்து ஒரு இடத்துல அங்கேயே சாமி அலமாரிலேயே ஒரு பாக்ஸ்லேயோ இல்லை ஒரு மண் களையத்துலேயோ போட்டு வச்சுருங்க. அடுத்து நீங்கள் எப்போ இது மாதிரி சேர்ந்த காசுகளை நீங்கள் எப்போ நீங்கள் வந்துட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போகிறீங்களோ அப்போ போய் உண்டியலில் சேர்த்தா போதுங்க. அதனால் பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். தெய்வம் வந்து உங்களை காப்பாற்றி ஒவ்வொரு முறையும் வந்துட்டு உங்களை வந்துட்டு கைப்பிடிச்சு கூட்டி போகும். நம்மளுக்கே தெரியாதுங்க, ஏதோ ஒரு ஆபத்து நடக்க இருந்துச்சு, தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில நேரம் நம்ம வந்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் விழுந்திருப்போம், கீழே விழுந்திருப்போம், ஆனால் தலையில் அடிபடாமல் தப்பிச்சிருப்போம், பெருசாக காயம்லாம் இல்லாமல் தப்பிச்சிருப்போம். அதுக்கெல்லாம் காரணம் நம்ம கூடவே இருக்க தெய்வங்கள் நம்மளை வந்துட்டு வழி நடத்தி கூட்டி போகிறதுனால தான், ஒரு அரணாக இருந்து கூட்டி போகிறதுனால தான் எந்த ஒரு சின்ன காயம் கூட இல்லாமல் நம்ம வந்து தப்பிச்சு வந்துடுவோம். எந்த ஒரு கஷ்டம் கொடுக்காம போகிற காரியம் நல்லா வெற்றியாக நடந்து நம்ம வந்து நல்லபடியாக திரும்பி வருவோங்க. இந்த முறைப்படி வந்துட்டு நீங்கள் வீட்டில் போகும்போது குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் விநாயகரையும் வணங்கிட்டு போங்க. அது மாதிரி முக்கியமான விஷயமா நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி காசு எடுத்து வச்சுட்டு போங்க. இல்லை உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா காசு முடிஞ்சு வச்சுட்டு
முடிச்சுட்டு கூட போகலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.